இல்லை, படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் யாருமே வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படி சைலண்ட்டாக படம் பார்த்தாங்க. அவங்க சில பேரோட ரியாக்ஷன்லாம் படம் பார்க்கும்போது தெரியும். நான் அதில் நடிச்சிருக்கேங்கிறத தாண்டி ஒரு நல்ல கண்டென்ட்டாக வந்து படம் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் தெரியுது. மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து லைஃப்பில் இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துடலாம், பிரச்சனைகளை தவிர்த்துடலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு பாலு சார். என்னோடய படம் பார்த்து நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணாங்க. நிறைய பேர் படம் முடிஞ்சு ரொம்ப இறுக்கமாக வரா மாதிரி தெரியுது எனக்கு. அது ஏதோ அவங்கள டிஸ்டர்ப்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல படங்கள் 2 விஷயத்தை பண்ணணும். ஒன்று வந்து நிம்மதியாக போகிறோம், டிஸ்டர்ப் ஆகிடணும். டிஸ்டர்ப்டாக போகிறோம், நிம்மதியாக்கி விட்டுறணும். அந்த 2ஐயும் இந்த படம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ படம் நிறைய பேர் தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து வெற்றி பெற செய்யணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. படம் நல்லா இருக்கு சார். படத்துலையா யாரும் பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். தவறை வந்து முதல்ல திருத்திக்குவாங்க. போலீஸுக்கும் நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சின்ன பசங்க மோட்டிவேட்டாக இருக்கிற பசங்க எதாவது தப்பு பண்ணுறாங்கல்ல, அதை வந்து தண்டிக்கிறதால அவனுக்கு பழி வாங்குற உணர்ச்சி வருது. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் முதல்ல ஆரம்பத்திலே அது ஒரு நல்ல வழிபடுத்தியிருந்தா இந்த மாதிரி பசங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேட் இருக்குது. பாட்டு நல்லா இருக்கு சார். இந்த பொண்ணு இந்த சாகடிக்கும் போது அந்த அந்த அதுக்கப்புறம் அந்த பாட்டு நல்லாயிருக்கும். எல்லாருமே பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. இது என்னென்னா ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி படம் தான் இது. என்னென்னா இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து பிரச்சனை நடந்திருக்கும். அது யாரோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்கள தேடி போய் பழி வாங்காமல் அவங்கள அதெல்லாம் கடந்து போய் நம்மளோட வாழ்க்கை பார்த்துட்டு அந்தமாரி போனாவே படம் நல்லாயிருக்கும். அந்தமாரி சொல்லியிருக்காங்க, கருத்தாக சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது. எல்லாருமே நடிச்சிருக்காங்க. சுகுமார் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் எஸ்ஐ நடிச்சிருக்கார் ராஜா, அவர் தான் ப்ரொடியூசர் போல இருக்குது. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. டோட்டலாக படம் நல்லா இருக்குது. சாங்ஸு அந்தளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல. அந்தளவுக்கு சாங்ஸ் எல்லாம் பெருசாக ரீச் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் ஃபுல் பேக்கேஜாக பார்த்தா, ஒரு கதையாக பார்த்தா நல்லா இருக்குது. ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் தான் இது. படம் நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. மன்னிக்கிறதுனால என்ன நன்மைகள், நம்ம பழி வாங்குறதுனால என்ன இது, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. படம் ரொம்ப இந்த ஜென்ரேஷனுக்கு பார்க்க வேண்டிய படம். ரொம்ப சூப்பராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லாயிருக்கு. எல்லாருமே கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. படம் ரொம்ப நல்லா கிளைமேக்ஸ் அதுதான், அந்த மன்னிக்கிறது அந்த ஒரு இது மெசேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது படம். மன்னிக்கிற குணம் இருக்கணும்னு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரிவெஞ்ச் பழி வாங்குற குணம் இருக்கக்கூடாது அப்படின்றத புரிய வச்சுருக்கிறாங்க மக்களுக்கு. அந்த போலீஸ் அதோடைய ட்விஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு. சின்ன வயசில் ஒரு பழி வாங்க நாங்கள் அதை எதிர்பார்க்கல. அது நல்லா இருந்தது. ஒரு பெரிய படத்தில் இருக்கிற ஒரு டர்னிங் பாயிண்ட் மாரி நல்லா இருக்குது. ஹை பட்ஜெட் படத்தோடய இது லோ பட்ஜெட்டில் எல்லாருமே அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாரி நடிச்சிருக்கிறாங்க. வளரணும், இவங்களெல்லாம் வளரணும். ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருமே இன்னும் நல்லா வளரணும். அவங்களுக்குலாம் வந்து நல்ல வரவேற்பு கொடுக்கணும். நம்ம கிளைமேக்ஸு சூப்பராக இருக்குது. மன்னிக்கிற குணம் வேணும். ரிவெஞ்ச் யாரும் எடுக்கக்கூடாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மற்றபடி படிப்பு அந்தமாரி கான்சென்ட்ரேட் எடுத்துன்னு போனோமே தவிர இந்த பழி வாங்கிறது அதுமாரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லேடிஸுங்களுக்கு வந்து பாதுகாப்புக்காக நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் நல்லாயிருக்கு. கொஞ்சம் விறுவிறுப்பான சாங்ஸ் தான், எதுவும் டூயட் அந்தமாரி சாங்ஸ்லாம் கிடையாது. நல்லாயிருக்கு. எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, ஆக்சுவலி வில்லனுக்கு இவ்வளோ பாதிப்பு வந்து போலீஸ்க்கும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன வீரம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வந்து சீரியஸ் த்ரில்லராக இந்த படம் பார்த்தேன். எனக்கு பசப் நல்லா போகிறது ஹாஃப் அன் ஹவர் போன மாதிரி ஃபீல் இருந்துச்சு. 1 hour மூவி. செகண்ட் வந்து சஸ்பென்ஸாக மூவ் பண்ணி தந்தார். அந்த மியூசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டு இதாக இருந்தது. சாங்ஸு ஓகே கேட்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. சரவணன் மட்டும்தான் தெரிஞ்ச பேஸாக இருக்காது, மற்றெல்லாம் நியூ பேசாததுனால. இல்லை, ஆக்சுவலி போலீஸ் சப்ஜெக்ட்னு சொல்கிறத வில்லனுக்குள்ள பாதிப்பு வந்து போலீஸ் காட்டணும்னு இது சொல்லியிருக்காரு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் முடிக்கக்குள்ளே தப்பு செஞ்சால் இது மன்னிக்கிறோம் பெரிய மனுஷன்னு சொல்கிற மாதிரி மெசேஜ் சொல்லியிருக்காரு. பசப் இது சீரியஸாக மூவ் ஆகிட்டு. செகண்ட் வந்து சஸ்பென்ஸாக மூவ் ஆகிட்டு. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த உள்ளுக்குள்ளே தேட்டருக்குள்ளே அந்த 2 மணி நேரம் நான் எந்தெந்த இடத்துலலாம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க நான் நினச்சேன்னா அதுபடி அப்படியே இருந்தது. ரொம்ப சந்தோஷம்.
போலீஸை பற்றி நெகட்டிவான ஒரு ஆமாம் சார் ஆமாம் இல்லை சார் நெகட்டிவாலாம் எதுவும் கிடையாது. அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, நம்ம எப்போவுமே பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் என்ன பார்க்குறோம்னா அவங்கள பற்றி நெகட்டிவாக தான் நமக்கு காட்டுறாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் நான் அதில் காட்டியிருக்கேன். இல்லை வந்து நிறைய போலீஸ் வந்து நாட்டப்பட்டு அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் போகிறீங்களா? இது என்ன மாதிரியான இது வந்து இந்த கதை எழுதுறதுக்கு முக்கிய காரணம் ஒரு லாக்அப் டெத் நடந்த உண்மை சம்பவம் தான். அதுலேயே அது உண்மையான்றது நமக்கு தெரியாது இல்லையா, உண்மை இல்லாத பட்சத்தில் அது என்னவா இருக்கும் அப்படின்றப்ப தான் இப்படி ஒரு கதை கிடச்சிது. போலீஸ் செய்யாத ஒரு தவறு செஞ்ச மாதிரி கட்டமைக்கப்படுது. அதுலேருந்து எப்படி வெளில வர்றாங்க, இத்தனைக்கும் அந்த போலீஸ்கள் எல்லாரும் ஒரு அப்பாவித்தனமான போலீஸ் தான், யாருமே ஒரு தப்பான ஆட்கள் கிடையாது. ஸோ அவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்றது அந்த ஃபுல் கதையுமே. முழுக்க முழுக்க க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் தான் அந்த கதை ஃபுல்லாகவே. அவங்க 2 மணி நேரம் அவங்க ரொம்ப சீரியஸாக தான் இந்த படத்தை பார்த்தாங்க. எங்கேயுமே லேக் இல்லாதனால சோர்வோ எதுவுமே இல்லை. இந்த 2 மணி நேரம் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. நடித்தவங்க நிறைய பேர் புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. அது சரவணன் சார், சுகுமார் தவிர, அப்புறம் நம்ம அண்ணன் சாந்தகுமார் அண்ணன் தவிர மற்ற எல்லாருமே புதுசு தான். முடிஞ்ச அளவு நல்லா பண்ணிட்டாங்க. பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எத்தனை தேட்டர் தமிழ்நாடு பூரா ஒரு 70-80 தேட்டர் வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சின்ன படம்ன்றதுனால கம்மியாக தான் கிடச்சிது. போக போக தேட்டர் அதிகரிக்கும்னு நம்புகிறேன் நான். சரவணன் சாரும் இவங்கெல்லாம் அட்வான்ஸ் வீடியோ ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்பாட்டில் நான் பயந்தோம், சின்ன பட்ஜெட் படம் இவங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ண போகிறோன்னு நான் ரொம்ப பயந்தேன். சரவணன் சார், சுகுமார் சார் கூட எனக்கு ஓரளவு தெரியும், அது பிரச்சனை இல்லை. சரவணன் சார் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ஸ்பாட்டில் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். எந்த ஒரு டார்ச்சர் எதுவுமே கொடுக்கல. நாங்கள் கொடுத்ததை அவர் சாப்பிட்டார். நாங்கள் எங்கே உட்காரோமோ அங்கே தான் உட்காருவார். அதனால் நான் ரொம்ப நிகழ்ச்சியாக தான் இருந்தேன். இந்தளவுக்கு அவர் இருப்பாரா அப்படின்றத எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ப்ரொமோஷனுக்கு அவரால் வர முடியல. நாங்கள் இருந்தாலும் இப்போ ரிலீஸ் ஆகிடுக்கு, திரும்ப இப்போ வரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம நாளைக்கு கூட ஏதாவது தேட்டர் விசிட் கூட வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி எல்லாரும், ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த போலீஸ் ஃபேமிலி படம் நிச்சயமாக ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படைப்பாக இருக்கும். என்னோடய சகோதரர் இயக்குனர் பாலு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். நான் எம்எல்ஏ கேரக்டர் பண்ணது நான் தான். ஒருத்தர் படம் பார்த்துட்டு கடைசியாக கேட்குறாரு, நீங்கள் என்னங்க படத்தில் இல்லையேன்ட்டுன்னு. ஸோ அதுக்கு இவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப நன்றி. நீ உங்கள் சப்போர்ட்லாம் வேணும் எங்களுக்கு. நிச்சயமாக இந்த படத்தை நீங்களும் பார்ப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்ஸ்.